இந்த மயிலும் இருந்துட்டு உண்மையிலேயே இப்படி சாமர்த்தியமா இங்கிருந்து தப்பிச்சு ஓடுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நகைய வந்து எடுத்துட்டு இவ போயிட்டு இருந்தா அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ மல்லியால ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா ஏற்கனவே மயிலும் இருந்துட்டு அந்த நகை எல்லாத்தையுமே அழகா மாத்தி வச்சுட்டு, அதே மாதிரி அந்த நகைய வந்து இப்போ அதாவது ஒரிஜினல் நகைய வந்து எடுத்துட்டு, நேரா கிளம்பி வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிடலாம். அதாவது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது விஜய்க்கு போய் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது விஜயும் என்ன நினைச்சாரு, அதாவது இங்க வந்து மயிலு மேல சந்தேகப்படக்கூடாது, மயிலு எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது இங்க இப்போ இந்த மயிலு வந்து உண்மையிலேயே ஒரு பையன் கூட வந்து ஓடி போக போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரிய போகுது. அதே மாதிரி நகையையும் வந்து நம்ம விஜய் வந்து பார்க்க போறாங்க. ஏன்னா நகையையும் வந்து இந்த அதாவது இங்க வந்து மயில் வந்து ஆட்டைய போட்டு போயிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துலயும் இப்போ வசமா மாட்டிக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் மயிலோட பாய் ஃப்ரெண்ட் அந்த தினேஷ போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில உண்டு இல்லைன்னு பண்ணி இப்போ உண்மையிலேயே மயில் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்திருந்தாங்க. அதுவும் இல்லாம மயிலுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடக்க இருந்துச்சு அப்படிங்கறதுல இருந்து எல்லாத்துலயும் நம்ம விஜய் இப்போ வந்து மயிலுவை காப்பாத்த போறாங்க. ஏன்னா மயிலுக்கு இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் புரியல. அந்த தினேஷ் வந்து உண்மையிலேயே நம்மள லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு கடைசியில இப்போ தினேஷ வந்து நம்பி மோசம் போகிறதுக்கு வந்து இருந்தாங்க. ஏன்னா தினேஷ் வந்து நகையை எடுத்துட்டு வா, பணம் எடுத்துட்டு வா, நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம், நம்ம ஒரு ரூம் எடுத்து ஒரு பைக் இருந்தா போதும், ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், ஈஸியா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். அந்த மாதிரி நடந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவனோட உண்மையான மோட்டிவ் என்ன, அதாவது மயிலு வந்து ஏமாத்தி ஏற்கனவே 1,00,000 வாங்கி அதை ஆட்டையை போட்டான். அடுத்ததா வந்து இப்போ அந்த தங்க நகையையும் வந்து ஆட்டையை போட்டுட்டு இந்த மயிலு வந்து ஏமாத்திட்டு மயிலுவை கொண்டு போய் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது தான் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இது தெரியாம வந்து அந்த தினேஷோட ட்ராப்ல மயிலும் வந்து சிக்கிக்கிட்டாங்க. ஆனா கடைசியில விஜய்க்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வருது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, மயிலுவ கொண்டு போய் வந்து அவங்க சொன்ன இடத்துல வந்து இறக்கி விடலாம். ஏன்னா, அந்த வழியா தான் போறேன். நான் வந்து இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் விஜய் வந்து கூட்டிட்டு போனாரு. அதுவும் இல்லாம அடுத்ததா மல்லி ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த மாரி வந்து அதாவது மயிலு கிட்ட நீங்க ஏதாச்சும் பணம் குடுத்தீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து விஜய் இருந்துட்டு, "இல்ல மல்லி நான் எதுவும் பணம் குடுக்கல. நீ ஏதாச்சும் குடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா விட்டுட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது மயிலுவ கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. அதாவது மயிலு சொன்ன இடத்துல இறக்கி விட்டுட்டு, நம்ம விஜய் பாட்டுக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான வேலையா கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல தான் வந்து மல்லி ஃபோன் பண்ணி இந்த மாரி வந்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாம மயிலு கிட்ட நான் எந்த பணமும் குடுக்கல. நான் குடுக்கலான்னு நெனச்சேன் மறந்துட்டேன். நீங்க வந்து மயிலு கிட்ட பணத்த கொண்டு போய் குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம விஜயும் வந்து ரொம்ப சின்சியரானார் இல்லையா? அதனால வந்து உடனடியா போயிடலாம். ஏன்னா இப்ப விட்டுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. நான் உடனே போய் குடுத்துறேன் மல்லி அப்படிங்கிற மாரி சொல்லி ரிட்டர்ன் வந்து கார் எடுத்து கிளம்பி போறாங்க. ஆனா அங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அதாவது விஜய் கிட்டயும் இன்னும் வீட்ல இருக்கக்கூடிய மல்லி, அவங்க அண்ணி அதாவது நாகு இவங்க எல்லார்கிட்டயும் மயிலு சொன்ன ஒரு விஷயம் என்ன, இந்த மாரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுவும் இல்லாம அங்க போய் இறக்கி விடும்போது கூட இங்க தான் என் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லியிருக்கா. அவள கூட்டிட்டு நான் அப்படியே ஆட்டோல வந்து கிளம்பிடுறேன் மாமா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ஆனா ஆட்டோல தான் போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இந்த தினேஷ மீட் பண்ணிட்டு கூடவே வந்து கையில நகைய வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத வந்து பார்த்து தான் இப்போ விஜய் பயங்கரமான ஷாக்ல இருக்காரு. அதுவும் இல்லாம விஜய்க்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இங்க மயிலு சொன்னது வேற, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது வேற. அதுவும் இல்லாம அந்த தினேஷ் கூட கார்ல ஏறி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ நினைக்கிறத நம்ம விஜய் வந்து பாத்துறாரு. அதாவது விஜய் பார்த்த ஒரு விஷயத்த மயிலுவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்து பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. மயில் இருந்துட்டு ஐயையோ! என் மாமா பார்த்துட்டாரு. அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. உடனுக்குடனே வந்து அந்த கார்ல ஏறி அவங்க தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதாவது மயிலு ஏதோ தப்பு பண்றா. எதுக்காக நம்மள பார்த்து அவ பயந்து ஓடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து விஜயோட மனசுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா தப்பு பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவ தப்பிச்சு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாம நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பையன் கூடி ஓடி போறாளே! என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி விஜயோட மனசுக்குள்ள தப்பான எண்ணங்கள் வரல அப்படின்னாலுமே கூட அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தப்பும் நடந்துறக்கூடாது அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காக அந்த காரை போயிட்டு வந்து வழிமறைச்சு அதாவது இந்த தினேஷ் கிட்டயும் அதே மாதிரி மயிலு கிட்ட வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி என்னாச்சு மயிலு, எதுக்காக இவன் கூட நீ போற, உன்னை பிக்கப் பண்றதுக்காக வந்து லேடிஸ் தான் வராங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன், அதுவும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன், ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இதுக்குள்ளவே அதாவது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளவே நம்ம விஜயோட மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உண்மையிலே என்ன உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதாவது மயிலு உண்மையிலேயே இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு போல, அதாவது காலேஜுக்காக வந்து ஹாஸ்டலுக்கு போல அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னும் கூட வந்து பெண்கள் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமும் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. இதை கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே விஜயால உண்மையிலேயே ஏத்துக்க முடியல. அதே மாதிரி இந்த பையனை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துலதான் வந்து இன்னொரு ஒரு பொண்ணு மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த தினேஷை பார்த்து தினேஷை பிடிச்சி வெளுத்து கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து ஏமாத்திட்டு வந்திருக்கான். இப்போ நம்ம மயிலுவை ஏமாத்துறதுக்காக வந்து இருந்த இந்த தினேஷை உண்டு இல்லைன்னு பண்றாங்க. ஏன்னா அவனோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே வந்து தினேஷ் எந்த அளவுக்கு மோசமான ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் விஜய் இருந்துட்டு அவனை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி பணத்தை கொடுத்துருங்க, அதாவது பணம் வந்து கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க, செலவுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து அந்த தினேஷை வந்து பிடிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.